பிரைஸ் லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வாரம் வேத பாட வகுப்புக்கு வந்திருக்க உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். விசேஷமாக ஒரு முக்கிய அறிவிப்பை சொல்லும்படியாக விரும்புகிறேன். செப்டம்பர் மாதம் 6 மற்றும் 7 ஆகிய 2 தினங்களில் நம்ம மத்தியில் பாஸ்டர் ஜாஷ்வா எஸ்டோ மற்றும் பாஸ்டர் ஜூடா பெனர் ஜபத்தோட்ட ஜெயகீதங்கள் ஊழியங்கள் சார்பாகவும் எழுப்புதல் ஊழியங்களின் சார்பாகவும் அவர்கள் தேவனுடைய ஊழியத்தை நம்முடைய சபையில் நிறைவேற்ற இருக்கிறார்கள். செப்டம்பர் 6 மற்றும் 7 ஆகிய 2 தினங்களில் அந்த ஊழியமானது நம்முடைய சபையில் நடைபெறும். பாஸ்டர் ஜாஷ்வா எஸ்டோ மற்றும் பாஸ்டர் ஜூடா பென்னர் 2 பேரும் கலந்து தேவனுடைய ஊழியத்தை செய்ய இருக்கிறார்கள். 6ஆம் தேதி காலையில் தலைவர்களுக்காக போதகர்களுக்காக அந்த கூட்டமானது இருக்கும். ஆகவே நீங்கள் தலைவர்களாக போதகர்களாக ஆன்லைனில் பார்க்குற நீங்கள் இருப்பீங்கன்னா நீங்கள் தயவுசெய்து இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள உங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் நிச்சயமாக இந்த கூட்டத்தின் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அதே போல் 6ஆம் தேதி காலை 10:30 மணிலேருந்து 2 மணி வரை அந்த பாஸ்டர்ஸ் அல்லது லீடர்ஸ் ஃபெலோஷிப் நடைபெறும். மாலையில் 6:30 மணிக்கு வாலிப சகோதர சகோதரிகளுக்கென்று அந்த கூட்டமானது இருக்கும். 15-16 வயசுலேருந்து இருக்கிற 35 வயசு வரைக்கும் இருக்கிற வாலிபர்களுக்கான கூடுகையாக அது இருக்கும். ஆகவே நீங்கள் வாலிபர்களாக இருப்பீர்களா? வாலிபர் கூடுகையிலே மாலையில் நடக்கிற வாலிபர் கூடுகையிலே தவறாமல் பங்கெடுக்கும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். மாத்திரமல்ல, ஞாயிறு ஆராதனை நமக்கு 2 ஆராதனைகளாக நடக்கும். இங்கே காலை 6 மணிக்கு முதலாவது ஆராதனை 8:30 மணி வரைக்கும் அது நடக்கும். பிறகு 9 மணிக்கு அந்த 2வது ஆராதனை ஆரம்பிக்கப்பட்டு அது 11:30-12 மணி வரைக்கும் நடைபெறும். ஆக 2 ஆராதனைகள் காலையில். மாலையில் ஒரு ஆராதனை இருக்குது. அந்த ஆராதனை மாலை 6 மணிக்கு இங்கே நடக்கும். அது குடும்பங்களுக்கான ஆராதனையாக இருக்கும். ஆகவே இந்த ஐக்கிய கூட்டத்தில் பங்கெடுங்கள். இந்த 2 நாளும் நம் மத்தியில் பாஸ்டர் ஜாஷ்வா எஸ்டோ அவர்கள் குழுவாக வந்து ஊழியம் செய்ய இருக்கிறார்கள். இதில் பங்கெடுங்கள். நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ரைட். இன்றைக்கி ரோமருக்கு எழுதின நிருபம் 14வது அதிகாரத்தை முடிச்சிட்டோம். இன்றைக்கி 15வது அதிகாரம். 15வது அதிகாரத்தில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய அதிகாரத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் பார்த்த அதிகாரத்தின் தலைப்பை நம்ம பார்க்கறது வழக்கம். 1வது அதிகாரத்தில் விசுவாச வாழ்வு என்ற தலைப்பின் கீழே நாம் படித்தோம். 2வது அதிகாரம் தேவன் எவ்விதம் நியாயம் தீர்க்கிறார். 3வது அதிகாரத்தில் தேவனது மாறாமை, உண்மையும் மனிதனது அவிசுவாசம், அதில் தேவன் மாறாமை. 4வது விசுவாச வாழ்வில் வளர்வது எப்படி. 5வது நீதிமானாக்கப்படுதலின் ஆசீர்வாதங்கள் என்ன என்றது படித்தோம். 6வது அதிகாரத்தில் பரிசுத்தத்திற்கான படிகளும் தடைகளும். 7வது அதிகாரத்தில் தேவனுடைய நியாயப்பிரமாணம். 8வது அதிகாரத்தில் ஆவியானவரால் கிடைக்கும் வெற்றி. 9வது அதிகாரம் தேவனது ஏகாதிபத்தியமும் மனிதனது பொறுப்பும். 10வது அதிகாரத்தில் ரட்சிப்படையாத கிறிஸ்தவர்கள். 11வது அதிகாரத்தில் தேவனின் ஞானமும் இஸ்ரவேலின் எதிர்கால மீட்பும். 12வது அதிகாரத்தில் தேவன் விரும்பும் சேவை. 13வது அதிகாரத்தில் கிறிஸ்தவனின் சமுதாய வாழ்வு அப்படின்றத படித்தோம். 14வது அதிகாரத்தில் தேவராஜ்யத்தில் மக்களோடு சேர்ந்து வாழ்தல். 15-16 செப்டம்பர் மாதத்துக்குள்ளே இந்த பைபிள் ஸ்டடி முடிஞ்சிடும். பிறகு உங்களுக்கு தேர்வு எப்போன்றது சொல்லுவோம். ரைட். இந்த 15வது அதிகாரத்தில் 5வது வசனம், 7வது வசனம், 9வது வசனத்தை நாம் பார்க்கும்போது 5, 7, 9 ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம். நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு 7வது வசனத்துல தேவனுக்கு மகிமை உண்டாக அப்படின்னு படிக்கிறோம். 9வது வசனத்துல புறஜாதி இரக்கம் பற்றினால் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள்.
ஆக இங்கே 15வது அதிகாரத்திற்கு தலைப்பாக நம்ம தேவன் எவ்விதம் மகிமைப்படுகிறார், தேவன் எவ்விதம் மகிமைப்படுகிறார், how is God glorified, தேவன் எவ்விதம் மகிமைப்படுகிறார் அப்படின்ற தலைப்பின் கீழே இந்த 15வது அதிகாரத்தை நம்ம பார்க்குறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வாழ்க்கையின் முழு நோக்கமே தேவன் மகிமை அடையணும். தேவன் மகிமைப்படுவதே வாழ்க்கையின் முழு நோக்கம், அல்லது இந்த சரித்திரத்தின் முழு நோக்கமே என்னென்னா தேவன் மகிமை அடையணும். படைப்பின் நோக்கம் என்ன? ஆதியாகமம் முதல் அதிகாரம் முதல் வசனம் நமக்கு தெரியும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். வானத்தை உண்டாக்குனது நோக்கம் என்ன? சங்கீதம் 19:1 சங்கீதம் 19:1 வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களை அறிவிக்கிறது. வானங்கள் தேவன் முதல் நாள் படைப்பு, முதல் படைப்பு, அதனுடைய நோக்கம் என்னன்னா அது தேவனை மகிமைப்படுத்துகிறது. ஸோ மொத்த வாழ்க்கையின் கடைசியில் நம்ம என்ன செஞ்சாலும் கரெக்டு, கடைசியில் அது மகிமை அடையணும். மனிதனை படைத்தது நோக்கம் என்ன? ஏசாயா 43:21 இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். 23 வாசித்துருங்க. உன் நாடுகளை தகன பலிகளாக நீ எனக்கு செலுத்தவில்லை, உன் பலிகளாலே நீ என்னை கனம் பண்ணவும் இல்லை. காணிக்கைகளை செலுத்தும்படி நான் உன்னை சங்கடப்படுத்தாமலும் தூபம் காட்டும்படி உன்னை வருத்தப்படுத்தாமலும் இருந்தேன். வருத்தப்படுத்தாமலும் இருந்தேன். சங்கீதம் 86:9 ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து, உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். ஆமென். உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவன் உண்டாக்கின எல்லா மக்களும் தேவனுக்கு முன்பாக வந்து பணிந்து தேவனை மகிமைப்படுத்துவார்கள். 12வது வசனம். என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன். ஆமாம். அப்போ தேவனை மகிமைப்படுத்துவது தான் நோக்கம். நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவன் மகிமை அடைகிறார். படைப்பின் நோக்கம் என்ன? தேவன் மகிமை அடைகிறார். இந்த முதல் மனிதர் படைக்கப்பட்டான், தேவன் நாம் படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக. மனுஷனை படைச்சான் தேவனை மகிமைப்படுத்த. ஆனால் இந்த மனிதன் என்ன ஆகிட்டான்? பாவம் செஞ்சு வீழ்ந்து விட்டான். வீழ்ச்சி அடைந்த அந்த மனிதனிடத்தில் பிரதானமாக எதிர்பார்க்கப்பட்ட அல்லது பிரதானமாக வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்ன? நீங்கள் ரோமருக்கு எழுதின முதல் அதிகாரத்தில் 21வது வசனத்தை, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும், அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தலை. அதான் பிரச்சனையே. அவர்கள் தேவன் என்று அறிந்தும் தேவனை மகிமைப்படுத்தவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ வீழ்ந்து போன மனுக்குலத்தில் இந்த வீழ்ச்சிக்கு தேவன் வைத்த முதல் குற்றச்சாட்டு என்னதுன்னா, மகிமைப்படுத்தவில்லை. மாத்திரமல்ல, இந்த வீழ்ச்சி அடைந்த மனுக்குலத்தை மீட்க வந்த இயேசு கிறிஸ்து வந்ததின் பிரதான நோக்கம், இயேசு பிறந்த போது தூதர்கள் பாடினாங்க. லூக்கா 2வது அதிகாரம் 13 மற்றும் 14வது வசனத்துல, அந்த க்ஷணமே பரம சேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஆமா, உன்னதத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்து பறக்கும் போது உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ பிறப்பு நோக்கம் என்ன? இயேசு இந்த பூமிக்கு வந்ததின் பிரதான நோக்கம் என்னென்னா, நிறைய நோக்கங்கள் அதில் இருக்குது. அதில் பிரதான நோக்கம் தேவனுக்கு மகிமை உண்டாகணும். பிரதான நோக்கம் தேவனுக்கு மகிமை போகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் ஊழியம் செய்து முடிக்கும்போது 17வது அதிகாரம் 4வது வசனத்தில் இயேசு சொன்னார், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன்,
நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். நான் செய்யும்படி எனக்கு நீர் நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். அப்போ இயேசுவின் வாழ்க்கை முழுவதும் என்னதான் இருந்ததுன்னா, பிதாவை மகிமைப்படுத்துறது, தேவனை மகிமைப்படுத்துறது. அப்போது பிதாவா தேவனை மகிமைப்படுத்துறதே நம்முடைய வாழ்க்கையின் லட்சியமாக, குறிக்கோளாக, நோக்கமாக இருக்கணும். அதுதான் வாழ்க்கை, அவ்வளோதான். வாழ்க்கையின் மொத்த வாழ்க்கையின் நோக்கம் என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனை மகிமைப்படுத்தணும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து மரித்தார். 1 தீமோத்தேயு 3:16 கடைசி வசனம். அவர் அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். தேவன் இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். தேவ தூதர்களால் காணப்பட்டார். புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார். உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார். மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். மகிமையிலே அவர் கர்த்தர் மரித்தார். பிறகு அவர் மகிமையாக உயிர்த்தெழுந்தார், மகிமையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, அவருடைய வாழ்ந்த நாட்களில் அவர் மகிமையாக எடுத்துக்கொள்ளப்பட்ட உயிர்த்தெழுதல் வரைக்கும் அவருடைய நோக்கம் என்னவாக இருந்தது? பிதாவை மகிமைப்படுத்தணும் அப்படின்றதே அவருடைய நோக்கமாக இருந்தது. அடுத்தது, புதிய வானம் புதிய பூமி வர நம்ம காத்திருக்கிறோம். வெளிப்படுத்தல் 21:10 பெரிதும் உயரமுமான பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். பரலோகத்திலிருந்து என்ன நகரம்? தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேம், பரம எருசலேம், தேவனிடத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். புதிய வானம் புதிய பூமி உண்டாக போதில், அப்போ அதனுடைய நோக்கம் மகிமை அடைந்த எருசலேம், பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு. ஸோ பரம எருசலேம் கர்த்தருக்கு சுத்தணும். அப்போ புதிய வானம் புதிய பூமி வர காத்திருக்கிற நமக்கு பரம எருசலேம் இறங்கி பரலோகத்திலிருந்து இறக்கிறது. இது யோவான் அந்த காட்சியை அப்படி வர்ணிக்கிறார் அந்த இடத்துல. அப்போது நம்முடைய வாழ்க்கையின் எதை செஞ்சாலும் 1 கொரிந்தியர் 10:31 சொல்லுகிறது, நீங்கள் எதை செய்தாலும், ஆகையால் நீங்கள் எதை செய்தாலும் குடித்தாலும், நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும், எதை செய்தாலும், நீங்க சாப்பிட்றீங்கனாலும் சரி, அல்லது குடிக்கிறீங்கனாலும் சரி, அல்லது வேலைக்கு போறீங்கனாலும் சரி, அல்லது ஊழியம் செய்றீங்கனாலும் சரி, அல்லது தூங்கினா கூட எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். ஆமென். அப்போ இறுதி நோக்கம் என்ன? தேவன் நாம மகிமை அடையணும். அப்போ நம்ம வாழ்க்கையின் இறுதி லட்சியம் தேவன் மகிமை அடையணும். அதுதான் இங்கே 15வது அதிகாரத்தில் பார்க்குறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 2 கொரிந்தியர் 1:20 எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும். ஆமென். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும். வாக்குத்தத்தங்கள் கூட அதனுடைய நோக்கம் என்னன்னா, அதன் மூலமாக எங்கள் மூலம் தேவனுக்கு மகிமை உண்டாகணும். அதுக்காக தான் வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. தேவன் மகிமை அடையணும், அதுக்காக வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டு நமக்கு கர்த்தருக்குள் பலப்பட அது உதவி செய்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படுவதின் நோக்கம் என்ன? சங்கீதம் 50:15 வாசித்தீங்கன்னா, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆமாம், கர்த்தர் நம்ம விடுதலை ஆக்குறதின் நோக்கமே அவரை மகிமைப்படுத்துவதற்காக. ஆமென். ஸோ நம்முடைய வாழ்கிற இந்த வாழ்க்கையின் கடைசியில் நிற்கும் போது ஏதாவது ஒன்று செய்கிறீங்கன்னா, இது செய்யலாமா வேண்டாமா, இதை பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா, இது இருக்கா இல்லையா, இல்லை இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, இப்படி பல கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில் எழும்பும் போது, இதை செய்யலாமா வேண்டாமான்னு வரும்போது நம்ம என்ன யோசிக்கணும்னா, இதை செய்தால் தேவன் மகிமை அடைவாரா,
இதை செய்யாமல் போனால் மகிமை அடைவாரா, செய்தால் மகிமை அடைவாரா அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கணும். கேள்வி வச்சா அதில் நமக்கு பாதிக்கு மேலே பதில் கிடச்சிரும். அப்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம இதில் தேவநாமம் மகிமைப்படுற மாதிரி இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. இதில் தேவநாமம் மகிமைப்படுற மாதிரி இருக்குது, அதனால் இதை நாம் செய்யணும். அவ்வளோதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 115வது சங்கீதம் 1 சங்கீதக்காரன் சொல்றாரு, எங்களுக்கல்ல கர்த்தாவே எங்களுக்கல்ல, எங்களுக்கல்ல கர்த்தாவே எங்களுக்கல்ல, உமது கிருபையின் நிமித்தமும், உமது கிருபையின் நிமித்தமும், உமது சத்தியத்தின் நிமித்தமும், உமது சத்தியத்தின் நிமித்தமும், உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும். ஆமென். உம்முடைய சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும். ஆமென். பரலோகத்தில் ஊழியம் எப்படி நடக்குது? ஏசாயா 6வது அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா 2:3, உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் தேவன் வீற்றிருக்கிறதை அந்த உசியா ராஜா பார்த்தாரு. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. ஒவ்வொரு தூதர்களுக்கும் 6 செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடிக்கிட்டு, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. அதுதான் பிரதான நோக்கமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தரை குறித்து அறிகிற அறிவினால் பூமி, கர்த்தரின் அறிகிற மகிமையினால் இந்த பூமி நிறைந்திருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது இந்த 15வது அதிகாரத்தினுடைய பிரதான நோக்கம் அல்லது அதில் என்னன்னா, தேவன் மகிமைப்படுகிறோம். அதில் எவ்விதமாக தேவன் மகிமைப்படுகிறான்னு ஒரு 3 காரியங்களை நம்ம படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் எவ்விதமாய் மகிமைப்படுகிறார் அப்படின்றத அதில் முதல் காரியமாக கிறிஸ்துவின் மூலம் தேவன் மகிமைப்படுகிறார். 7வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக, கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். கிறிஸ்து எப்படி நம்மை ஏற்றுக்கொண்டாரோ அப்படியே நாம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன் மூலமாக தேவநாமம் மகிமை, கிறிஸ்து தேவனுக்கு மகிமை உண்டாக. அப்போ கிறிஸ்து நம்ம ஏற்றுக்கொண்டதன் மூலமாக யாருக்கு மகிமை போச்சு? பிதாவுக்கு மகிமை போச்சு. அப்போது பிதாவின் நாமம் எப்போ மகிமை அடைந்ததுன்னா, கிறிஸ்துவின் மூலம் பிதாவின் நாமம் மகிமை அடைந்தது. நம்மை மீட்கும்பொழுதாக அவர் பூமிக்கு வந்து மீட்பின் பணியை செய்து முடித்ததுனால பிதாவின் நாமம் மகிமை அடையுது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிதாவின் நாமம் மகிமை அடைகிறது. அப்போ நம்ம மீட்கப்படுவதன் செயலை கிறிஸ்து இயேசு செய்து முடித்தார். மீட்கப்படுகிற அந்த பணியிற்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட இந்த பூமிக்கு வந்ததின் நோக்கம் மனுக்குலத்தை மீட்க வரணும். அந்த மீட்பின் திட்டத்தை பரிபூர்ணமாய் நிறைவேற்றி முடித்த உடனேயும் பிதாவின் நாமம் மகிமைப்பட்டது. அவர் எப்படி அதை முடித்தார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீட்பு எபேசியரில் 1 அதிகாரத்தை வாசிங்க, 5வது வசனத்திலிருந்து. பிரியமானவருக்குள்னா கிறிஸ்துவுக்குள் தாம் நமக்கு தந்தர்லின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். தமக்கு சுவிகார பிதாவாகிய தேவனுக்கு நாம புத்திரரா மாறும்படி குறித்திருக்கிறார். எதற்காக? அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சிக்காக. 7வது வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே, கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அதாவது மீட்கும் பொருளாக இயேசு கிறிஸ்து வந்ததுனால, அவர் ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு எடுத்ததுனால, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறினோம். இதை அவர் மகிமைக்கு புகழ்ச்சியாக நம்மை தெரிந்து கொண்டார். அவர் மகிமைக்கு, கிருபையின் மகிமைக்கு எத்தனமாக்கப்பட்ட பாத்திரங்கள் நாம். ரோமரில் நம்ம வாசிக்கிறோம் 9வது அதிகாரத்திலையா
9வது அதிகாரம் 23ஆம் வசனம். தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய். அப்போ அவர் மகிமைப்படணும்னு சில பாத்திரங்களை என்ன பண்ணியிருக்காரு, தெரிஞ்சு கொண்டார். அது எதுக்காக? அவர் மகிமை அடையணுன்றதுக்காக. இப்போ உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டது நோக்கம் அவர் மகிமை அடையணும். அந்த பர்பஸ் நிறைவேறலைன்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கையே வீணானது, வேஸ்ட். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவ நாமம் மகிமை அடையணும். அது இயேசு கிறிஸ்து மூலமாய் மீட்பின் திட்டத்தை அவர் நிறைவேற்றினதன் மூலமாக, கிறிஸ்துவின் மூலமாக பிதாவின் நாமம் மகிமை அடைகிறது. 11ஆம் வசனம் எபேசியர் 1:11. மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாய் இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நாங்கள் முன்குறிக்கப்பட்டது, தெரிந்து கொள்ளப்பட்டது எல்லாம் எதுக்காகனா அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக இருக்கும்படிக்கு. இதை கிறிஸ்து இயேசு மீட்பினால என்ன பண்ணிட்டாரு, செய்து முடித்து விட்டார். பிரிந்த நடுச்சுவரை, பிரிவாக இருந்த இந்த நடுச்சுவரை தகர்த்தெறிந்தார். அடிமைகளாயிருந்த நம்மை, பாவிகளாயிருந்த நம்மை, சத்துருக்களாயிருந்த நம்மை, தூரமாயிருந்த நம்மை பிதாவோடு கூட நம்மை ஒப்புரவமாக்கினார். ஒப்புரவாக்குதலின் பணியை தீவிரமாய் சரியாய் செய்து முடித்ததுனால கிறிஸ்துவின் மூலம் பிதாவின் நாமம் மகிமைப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 2வது அதிகாரத்தில், யோவான் எழுதின 17வது அதிகாரத்தில் ஒரு நீண்ட ஜெபத்தை இயேசு செய்கிறார். பிதாவே வேலை வந்தது. பிதாவே 2:3. பிதாவே வேலை வந்தது. நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே கிறிஸ்துவுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. என்னென்ன? நித்திய ஜீவனை கொடுக்கும் அதிகாரம் கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டது. கொடுத்தபடி உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு அதன் மூலமாக கிறிஸ்து இயேசு பிதாவை மகிமைப்படுத்துகிறார். ஆமென். நித்திய ஜீவனை கொடுக்கும்படி அவருடைய அந்த அதிகாரம் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த அதிகாரத்தை சரியா பயன்படுத்தி அவர் மக்களுக்கு, இந்த உலகத்துக்கு நித்திய ஜீவனை கொடுத்தார். அதன் மூலம் பிதாவின் நாமம் உம்முடைய அதிகாரம் கொடுத்தபடி உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும் ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நித்திய ஜீவன்னா தேவனை அறிய வைக்கிறதுக்கு, அதாவது இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவை அறிந்து கொள்வது, தேவனிடத்தில் கிட்டி சேர வைக்கிறதுக்கு இயேசு இந்த பூமிக்கு வந்தார். வந்து அவர் பக்கம் அவர் இழுத்துக்கல, அந்த ஊழியத்தை சரியாக செய்து முடித்ததுனால, அவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டை, அந்த ஊழியத்தை, மீட்பின் திட்டத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றினதுனால பிதாவின் நாமம் மகிமை அடைகிறது. ஆக இங்கே 15வது அதிகாரத்தில் கிறிஸ்துவின் மூலமாக பிதா மகிமைப்படுகிறார். அவருடைய ஊழியத்தின் மூலமாக, அவர் திட்டத்தின் மூலமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து 2 பேராக ஊழியத்துக்கு அனுப்புனார். அனுப்பிட்டு அவங்க இப்படி போய் ஊழியம் செய்யுங்கன்னு சொல்லி அனுப்பிட்ட பிறகு வந்த பிறகு ரிப்போர்ட் கேட்டார். ரிப்போர்ட் கேட்டவுடனே அவங்க சொன்னாங்க, பிசாசு ஓடுது, வானத்துலேருந்து இது இறங்குது, அப்படிலாம் இருக்குது, பெரிய அற்புதத்தை செஞ்சிட்டாங்க அப்போஸ்தலர்கள். உடனே இயேசு சொன்னார், நீங்கள் இதற்காகலாம் என்ன பண்ணாதீங்கப்பா. லூக்கா 10வது அதிகாரம் 21வது வசனம் வாசிங்களேன். ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக, ஆவிகள்லாம் சீஷர்களுக்கு அப்போஸ்தலர்களுக்கு கீழ்ப்படுது. இது பார்த்த உடனே முதல் முறையா பிசாசு துரத்துனீங்கன்னா எப்படி இருக்கும்? ஐயோ நமக்கு ஐயோ இப்படியா, ஐயோ ஐயோ அப்படியே. நீங்கள் கால் பூமியில் இருக்காது, கை
ஃபோட்டோலேயே இருக்கும், ஸ்டேட்டஸ்லேயே போட்டு வைக்கும். அப்புறம் பாஸ்டர் ஃபோன் பண்ணாலும் பாஸ்டர் அப்படி கிடக்கிற விடு, நானே ஊழியக்காரன் ஆகிட்டேன், அந்த மாதிரிலாம் போவோம். ஆனால் இங்கே இவங்களுக்கு அந்த மாதிரி இது ஆவிகள் கீழ்ப்படிந்ததுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள். அப்போ ஏசு சொன்னார், ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக. எப்படி எழுதப்பட்டது? எப்படி உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டது? இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்கு மரித்ததுனால, பாடுபட்டு மரித்ததுனால நம்முடைய நாமங்கள்லாம் பரலோகத்தை ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. கிறிஸ்துவின் மூலமாக தான் நாமம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது நம்ம மூலமாக நடைபெறுகிற கிரியையில் நடைபெறுகிற சந்தோஷத்தை காட்டிலும் எது நமக்கு அதிக சந்தோஷம் அப்படின்னா, கிறிஸ்து இயேசுவின் மூலமாக கிடைத்த ரட்சிப்பு இருக்குது தெரியுமா? சிலர் ரட்சிக்கப்பட்டாங்க, இன்னும் ஒரு அற்புதம் கூட நடக்கலை, நானும் நடக்கலை, எனக்கும் நடக்கலை, என் மூலமாகவும் நடக்கலைன்னு பரிதாபப்படுவாங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களே, அதுக்கே நீங்கள் என்ன பண்ணணும், அவ்வளோ சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் அது. ஆமென். எவ்வளோ பெரிய விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கு. எல்லாருமா ரட்சிக்கப்பட்டாங்க. நம்ம விட அறிவாளி இருக்காங்களா? புத்திசாலி இருக்காங்களா? சாமர்த்தியசாலி இருக்காங்களா? திறமசாலி இருக்கிறாங்களா? படித்தவங்க இருக்கிறாங்களா? நல்ல உயர்ந்த ஜாதி இருக்காங்களா? புலமையாக பேசக்கூடியவங்க இருக்காங்களா? எவ்வளோ பேர் அவங்களெல்லாம் தாண்டி மண்ணாந்த ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, நம்மளை கொண்டு நம்மளை என்ன பண்ணிட்டார் ஆண்டவர்? தெரிந்து கொண்டார். இதை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்கிற இந்த உலகத்தில் வாழ்க்கைக்கு வேண்டிய ஆசீர்வாதம் கிடைக்காதனால மூஞ்சி சோர்ந்து போயிடுது, ஒரு மாதிரி டல்லாகிடுறீங்க. ஆனால் நீங்கள் இந்த ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கே அப்படின்னு நீங்கள் உண்மையாக யோசிச்சுட்டிங்கன்னா, இதுவே கிடைச்சிருச்சே, அப்புறம் இது என்னையா? இப்போது உங்களுக்கு பிறந்த நாள் வந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சட்டை கூட வாங்கி தரலங்க அப்படின்னு உங்களுக்கு உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு, உயிரை காப்பாற்றி கொடுத்துருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. உயிரை காப்பாற்றி கொடுத்தவங்க சட்டையை வாங்கி கொடுக்கல, என்ன சட்டை வாங்கி கொடுக்கலேன்னு கோச்சிக்குவீங்களா? உயிரை காப்பாற்றி கொடுத்தாங்களேன்னு பெருமையாக சந்தோஷப்படணுமா? உயிரை காப்பாற்றி கொடுத்தவங்களால சட்டை வாங்கி கொடுக்க முடியாதா? சட்டை வாங்கி கொடுத்தவங்களுக்கு அதனால் உயிரை காப்பாற்ற முடியுமா? முடியாது. அப்போ ஆண்டவர் உயிரையே கொடுத்துட்டார, உனக்கு வேண்டிய உணவு, உடை, மற்ற காரியங்கள், இந்த சில்லற காரியங்கள் அதெல்லாம் தராமல் இருக்கிறத குறித்து நீங்கள் நம்ம சோர்ந்து போகிறதுனால என்ன பிரயோஜனம் இருக்குது? நம்ம ரட்சிக்கப்பட்டதற்கு அதுக்காகவே நம்ம என்ன பண்ணணும்? வாழ்நாளெல்லாம் இயேசு அதை ஆவியில களி கூர்ந்தாராம். 21ஆம் வசனத்துல வாசிங்க. அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களி கூர்ந்து பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசு கிறிஸ்து, அதாவது இவங்க போய் அந்த ரட்சிப்பின் திட்டத்தை செய்து முடிச்சது உடனே வந்த சொல்கிற அந்த ரிப்போர்ட்டை கேட்டு இவர் பிதாவை மகிமைப்படுத்துகிறார். அப்போ இவர் மூலமாய் அந்த மீட்பின் திட்டம் நிறைவேறும் போது பிதாவின் நாமம் நிச்சயம் மகிமை அடைகிறது. ஆமென். பாலகருக்கும் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைச்சு பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால், இது நினைக்கும் போது ரொம்பவே அற்புதமாக இருக்கு. யாருக்கு மறைக்க முடியும்? குழந்தைங்களுக்கு மறைக்கிறது ரொம்ப கஷ்டம், மறைக்கிறது ஈஸி. குழந்தைங்களுக்கு இருக்கும், வீட்டில் பெற்றோர் இருப்பாங்க, என்னங்க வரும்போது APPPLE வாங்கிட்டு வந்துருங்க, இல்லைன்னா வரும்போது ICE வாங்கிட்டு வந்துருங்க. அது குழந்தை, அதுக்கு என்ன சொல்லும்? என்ன வாங்கிட்டு வந்துருங்கன்னு தெரியும், என்னமோ சொல்கிறாங்கன்னு தெரியும். அப்படி இப்படிலாம் நம்ம என்ன பண்ணலாம்? குழந்தைங்களை ஏமாற்றி பேசலாம். ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்கள அது மாதிரிலாம் பேச முடியாது, அது வேறு விஷயம். ஆனால் இப்போ ஞானிகளுக்கு கல்விமான்களுக்கு பேசிடுவீங்களா நீங்கள்?
கோட் லாங்குவேஜெல்லாம் வச்சு பேசுவாங்க. அதாவது அந்த பக்கத்துலேருந்து அவங்க ஃப்ரெண்டு பேசுகிறாருன்னா இவருக்கு அவங்க ஒய்ஃபு இருக்கிறாங்களா, என்னம்மா எங்கே இருக்கிற, நான் ஸ்பீக்கர் போட்டு பேசுகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? என் பேசி பழக்கமா? அப்படிலாம் சொல்லாமல் பேசுங்க. வெளியே வர்றையா, ஃப்ரெண்டோட வெளியே போகணும், வரியா அப்படின்னு கேட்குறதுக்கு எப்படி கேட்குறாங்க? உங்கள் வீட்டில் பென்ட்ரைவ் இருக்கா? ட்ரைவ் பண்ணுறது யார்? அதாவது இதெல்லாம் ஒரு கோட் வேர்டுங்க. சரி விட்டுருங்க. அதாவது வீட்டில் ஒய்ஃப் பக்கத்தில் இருக்காங்களா, பென்ட்ரைவ் இருக்கான்னு கேட்குறாங்க. இருக்குது, பென்ட்ரைவ் இருக்குது. சரி அப்பனா அப்புறமா ஃபோன் பண்ணுறேன். ஸ்க்ரூ டிரைவர் இருக்கா? ஸோ ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு கோட் வேர்டு. ஏன்னா இது வந்து அவங்களுக்கு தெரியாமல் பேசுறதுக்காக. ஆனால் ஞானிகளுக்கு கல்விமான்களுக்கு மறைச்சி பாலகருக்கு சொல்லணும்னா, ஞானிகளுக்கு மறைச்சி ஞானிகளுக்கு சொல்லலாம், கல்விமான்களுக்கு மறைச்சி கல்விமான்களுக்கு சொல்லலாம். ஆனால் இவங்களுக்கு மறைச்சி பாலகருக்கு சொல்லணும்னா அது ரொம்ப கஷ்டங்க. சின்ன பிள்ளைய புரிய வச்சு பெரிய பிள்ளைய மக்காக்குறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஆண்டவர் ரட்சிப்பின் காரியத்தில் அப்படி தான் பண்ணியிருக்கிறார். ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைச்சி பேதைகள், எளிமையானவர்கள், புரியாதவங்க, குழந்தைங்க நமக்கு அதை விளங்க பண்ணினார் கிறிஸ்துவின் மூலம். இதனால் கிறிஸ்துவின் மூலம் தேவநாமம், பிதாவின் திட்டம் பாருங்க. கல்விமான்களுக்கு ஞானிகளுக்கு போய் சொல்லுங்க, எல்லாருக்கும் தான் சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு புரியல என்ன. அதாவது அந்த திட்டத்தை வடிவமைச்சது, அந்த திட்டத்தை பார்த்தது, என்ன இது கூடயே புரியல இவங்களுக்கு அப்படின்னு நமக்கு கேட்க தோணுது. அவங்களுக்கு இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் என்னடா அவனுக்கு கோயிலுக்குன்றாங்க, சர்ச்சுன்றாங்க, அவனால அது வேஸ்ட் அவனுங்கெல்லாம் அப்படின்றாங்க நம்மளை பார்த்து. அப்போது கிறிஸ்துவ செய்து முடித்த மீட்பின் காரியங்கள் மூலமாக தேவநாமம் மகிமை அடைகிறது. ஆமென், சோத்திரம். மரியாளுக்கு சொல்லப்பட்டது, நீ ஒரு குமாரனை பெற்றெடுப்பாய், அவருக்கு இயேசுவின் பேர். நானோ கன்னி பெண்ணாக இருக்கிறேன், புருஷன் அறியேன், எப்படி ஆவேன்? பரிசுத்தாவி உண்மையை நிழலிடும், அப்போ உன்னிடத்துலேருந்து பிறக்கிறது பரிசுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டவன் இதோ ஆண்டவருக்கு அடிமை, உடைய வார்த்தையின்படியே ஆக கடவுது என்று சொல்லி மரியாள் எலிசபெத்தை போய் வாழ்த்துறா. எலிசபெத்து திரும்ப மரியாளை வாழ்த்துறா. நீங்கள் லூக்கா 1வது அதிகாரம் 46வது வசனத்தில் மரியாள், அப்பொழுது மரியாள் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. கருவுற்ற இயேசு கிறிஸ்துவை கருவுற்ற உடனேயும் அவ ஆத்துமா யாரை மகிமைப்படுத்துகிறது? தேவனை மகிமைப்படுத்துவதன் எது காரணம் என்னன்னா, கிறிஸ்து எனக்குள் வந்துட்டாரு. ஆமென். ஸோ கிறிஸ்துவின் மூலமாக தேவநாமம் மகிமை அடைகிறது. 2:20 லூக்கா. மெய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு, மெய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். அப்போ இயேசு பிறப்பின் மூலமாக மெய்ப்பர்களும் கூட தேவனை மகிமைப்படுத்தினார்கள். என்ன சொல்ல வரேன்? இயேசு நமக்குள் பிறப்பதன் மூலமாக, கிறிஸ்துவின் மூலமாக தேவநாமம் மகிமை அடைகிறது. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். கிறிஸ்துவின் மூலமாக தேவநாமம் மகிமை அடைகிறது. அது மீட்பின் காரியங்கள்ல. ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 2வது அதிகாரம் 10வது வசனத்துல, ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கிற அந்த பணியை கிறிஸ்து இயேசு செய்து முடித்தார். அதனால அந்த ரட்சிப்பின் அதிபதி கிறிஸ்துவை பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. அவருக்கு ஏற்றது. அந்த பாடுகளோட கடந்து போய் முடிவா அந்த கிரியைகளை எல்லாம் செய்து முடித்தார் இயேசு கிறிஸ்து. அப்போ அநேகரை என்ன பண்றாரா? மகிமையிலே கொண்டு வந்து சேர்த்தார்.
எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாகிய யாவரும், பரிசுத்தம் செய்கிறவர் அவர், பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களாகிய நாம யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர் யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல். இது நிமித்தம் அவர்களை சகோதரர். அப்ப நம்மள சகோதரர் அப்படின்றார் இயேசு கிறிஸ்து. ஆமா, இயேசு நம்முடைய மூத்த சகோதரர். அப்போ அப்படி சொல்ல அவர் என்ன பண்ணல? வெட்கப்படல. வெட்கப்படாமல் 12 உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும் எழுதியிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இயேசு கிறிஸ்துவின் அந்த மீட்கப்பட்ட குடும்பத்தின் மூத்த சகோதரராய் இயேசு கிறிஸ்து இருந்து பிதாவை துதியாக மகிமைப்படுத்துவதாக கூறுகிறார். நம்முடைய மீட்கப்பட்ட குடும்பம் இருக்குல்ல, அந்த குடும்பத்தின் மூத்த சகோதரர் இயேசு. அவர் மூலமாக அவர் செய்த சில இடத்துல சில குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா என்னது, இப்போ உதாரணமாக யாக்கோபின் குடும்பம் பஞ்சத்துலேயும் ஏழ்மையிலையும் கஷ்டப்பட்டு இருந்தது. பஞ்சத்தில் கஷ்டப்பட்டாங்க. ஆனால் எகிப்துக்கு செழிப்பாக வாழ்ந்தாங்க. ஒரு சில கொஞ்ச காலம் நல்லா தான் இருந்தாங்க. 70 பேர். அந்த 70 பேருக்கு செழிப்பான வாழ்க்கை யார் மூலம் கிடைச்சது? யாக்கோபின் குடும்பத்துக்கு எகிப்தில் 70 பேர் வந்தாங்கல்ல, யாத்திராமத்தில் படிக்கிறோம்ல, 70 பேர் வந்தாங்கன்னு. அந்த வாழ்க்கை யார் மூலம் கிடைச்சது? யோசேப்பு எகிப்தில் பார்வோன் பக்கத்தில் அவன் தானே கூப்பிட்டான் சகோதரர்களை. அவனால அந்த குடும்பம் செழிப்பா மேல நிற்கப்பட்டது, தூக்கப்பட்டது. அதே போலதான் மீட்பின் குடும்பத்தில் இயேசு கிறிஸ்து ஒருவரால நாம அந்த குடும்பத்தில் அங்கத்தினராகி நாம மேல தூக்கப்பட்டோம். அதன் மூலமாக பிதாவாகிய தேவனை மகிமை அடைகிறார். அப்போ பிதாவாகிய தேவனுக்கு மகிமை கிறிஸ்துவின் மூலம் போகிறது. அன்னைக்கு யோசேப்பின் மூலம் யாக்கோபின் குடும்பம் தூக்கப்பட்டது போல யோசேப்பு கிறிஸ்துவுக்கு நிழலாய் இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 5:27 கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்து சபைக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். கொடுத்து அதை மகிமையுள்ள சபையாக, தேவனுக்கு முன்னாடி மகிமை சேர்க்கிற சபையாக கிறிஸ்து தம்மை தாமே என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒப்பு கொடுத்தார். நாம தான் சபை. கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார். அவர் ஒப்பு கொடுத்தார். அதற்காக நம்ம ஒப்பு கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கிறிஸ்துவின் பணி மூலமாக நாம் தேவ நாம பிலிப்பியர் அதே போல 1:10 வாசிச்சிருங்க. தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி. பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்கள். தேவனுக்கு மகிமையும் துதியும் யார் மூலமா உண்டாகுது? இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளா. அப்போ இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனுக்கு மகிமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசு செய்த மீட்பின் காரியங்கள் மூலமாக பிதாவாகிய தேவன் மகிமை அடைகிறார். மீட்கப்பட்டோரின் பாடல் மீட்பின் திட்டத்தை கூடுதலாக விளக்குகிறது. ரெவலேஷன், வெளிப்படுத்துதல் 5வது அதிகாரம் 9 மற்றும் 10வது வசனம். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்களை உம்முடைய இரத்தத்தின் சகல பாஷை, சகல கோத்திரம், சகல தேசம், அதிலிருந்து இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களாக தேவனுக்கு முன்பாக எங்களை
ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். ஆமென். மீட்கப்பட்டதின் நோக்கம், அவர்கள் எல்லாரும் என்னவாயிட்டாங்கன்னா ஆசாரியர்கள். ஆசாரியர்கள் என்ன பண்ணணும்? தேவனை துதிக்கணும், புண்ணியங்களை அறிவிக்கணும், தேவனை மகிமைப்படுத்தணும். மகிமைப்படுத்தணும் அப்படின்றது வந்து ரெண்டு விதங்களில் நடக்குது. ஒன்று, பாட்டு பாடி தேவனை ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். இன்னொரு மகிமைப்படுத்தல் சாட்சியா சொல்றதுனா, கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை சாட்சியா அல்லது அற்புதங்களை, அவர் நமக்கு செய்த உபகாரங்களை சாட்சியா சொல்லும் போது தேவநாமம், அப்போ அதான் தேவநாமம் மகிமைக்காக சாட்சிகள் இருக்குமானால் சொல்லுங்கன்றோம் கர்த்தர். அப்போ கிறிஸ்துவின் மூலமாக, கிறிஸ்து மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றினதன் மூலமாக தேவநாமம் மகிமை அடைந்தது. ஆமென். நம்ம ஆசாரியர்களும் ராஜாக்களும் ஆயிட்டோம். அப்போ நம் மூலமாக தேவநாமம் என்ன பண்ணுது? மகிமைப்படுகிறது. அப்போ அதுக்கு மூல காரணம் கிறிஸ்துவின். அப்போ தேவனுக்கு மகிமையாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டார். அப்போ கிறிஸ்துவின் மூலமாக தேவநாமம் மகிமை. அப்போ இந்த 15வது அதிகாரத்தின் காரியம் என்னன்னா, கிறிஸ்துவின் மூலம் பிதா மகிமை அடைகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கையின் மூலமாக அவர் உலகத்தில் செஞ்ச ஊழியத்தை பாருங்களேன். யோவான் 7வது அதிகாரம் 18வது வசனம். சுயமாய் பேசுகிறவன், யோவான் 7:18, சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான். சுயமா பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுறான், தன்னுடைய மகிமையை தேடுறான். நான் தமனுக்கு என்ன லாபம், தன்னுடைய இது என்ன அப்படின்னு தேடுறான். தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ, தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவன் எவனோ உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். ஆமென். இயேசு கிறிஸ்து எந்த இடத்துலையும் தன்னுக்கான மகிமையை அவர் தேடவே இல்லை. தன்னை முன்னிறுத்த எதையும் செய்யவே இல்லை. எல்லாம் என்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுவதே அவருடைய வாழ்க்கையின் லட்சியமா இருந்தது. என்னை அனுப்புனவருக்கு என் சுயமா நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், நான் எனக்குன்னு ஒன்றும் செஞ்சுக்க மாட்டேன். அதுதான் அவருடைய பிரதான. அவருக்கு அசைன்மெண்ட் என்ன? பிதாவை மகிமைப்படுத்தணும். மக்களுக்கும் பிதாவுக்கும் இருக்கிற உறவு அருந்திருக்கு, அதை கனெக்ட் பண்ணணும், அது சரி செய்யணும். அதற்காக தம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். அப்போது சுய மகிமை அவர் தேடலை, அனுப்புனவருடைய மகிமையை தேடுகிறான். எந்த இடத்துலையும் அவர் சோதிக்கப்படும் போது கூட மனுஷகுமாரனா சோதனையை சந்தித்தார், தேவகுமாரனா சோதனையை சந்திக்கல. மனுஷகுமாரனாய் நீங்கள் 3 சோதனையில பாருங்க. பிசாசு சொல்லுவான், நீ தேவகுமாரனே ஆனால் இந்த கல்லுகள் எல்லாம் அப்பங்களாகும்படி சொல்லு. இயேசுவின் பதில் என்னவா இருந்தது? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, அது தேவனுடைய வாயில்ன்றது பிதாவின் வாயின்னு சொல்லியிருக்கலாம்ல, சொல்லலை. ஏன் தேவன்னாரு? நான் மனுஷகுமாரன் தான். சரியா? மனுஷகுமாரனா இந்த சோதனைக்குள்ள அனுப்பப்பட்டிருக்கேன். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும். 2வது சோதனை, உயர்ந்த உப்பரிகள் நிறுத்தி தாழ குதியும். பைபிளில் சொல்லியிருக்கு, தூதர்கள் உம்மை கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று. அப்போ இயேசு என்ன சொன்னார்? உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக, பிதாவை பரீட்சை பாராதிருப்பாயாக சொல்லியிருக்கலாம். தேவனாகிய கர்த்தர், அங்கேயும் தேவனாகிய. அடுத்தது 3வது சோதனை, சகல மகிமை காண்பித்து என்னை பணிந்து கொள்ளும், அப்போ இவைகளெல்லாம் உடையதாகணும். அப்போவும் இயேசு என்ன சொன்னார்? உன் தேவனாகிய பிதா ஒருவருக்கே ஆராதனை செய்வாங்கன்னு சொல்லலை, தேவனாகிய கர்த்தர். அப்போ 3 சோதனையும் அவர் மனித குமாரனாகவே சந்திச்சு, ஏன்னா அந்த பாதையில் இப்போ மனித குமாரனாக சந்திச்சு நமக்கு ஒரு முன்மாதிரி செட் பண்ணிட்டு போயிருக்கார். நீங்கள் இது தேவகுமாரனா போய் ஏன்னு சில என்ன சொல்லலாம், அவர் சோதனை, அவர் என்னப்பா, அவருக்கு என்ன பிரச்சனை, அவருக்கு ஒன்றும், அவர் தேவகுமாரன், அதனால அவர் சோதனை டக்கு டக்குன்னு முடிச்சிடுவார். நோ 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 நோ. நம்மை போல மாம்சமும் நம்மை போல பலவீனமும் இருந்தவரா அவர் எந்த இன்ஃப்ளூயன்ஸும் எடுக்கலை. ஐ மீன், அவர் அற்புதம், கல் 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணியிருக்காரு, கல் அப்பமாக்க முடியாதா? தன்னுடைய பசிக்கு அத்தி மரத்தை போய் தேடினார். தன்னுடைய பசிக்கு சீஷர்களை போய் சாப்பாடு வாங்கிட்டு சொன்னார்.
தன்னுடைய பசிக்கு இளைப்பாடுறதுக்கு வாங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், போய் அப்படி போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னாரு. அப்படியே 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்தவர். எப்போ யார்கிட்ட ஒரு அப்பம் தான் கொடுப்பா, நான் பகிர்ந்து கொடுக்குறேன் நிறைய பேருக்கு அப்படின்னு தனக்கு ஒன்றும் செஞ்சுக்கல. அவர் சுய மகிமை தேடலை, அனுப்புனவருடைய மகிமை. என்னை அனுப்பினார் ஒருவர், அவருக்கு மகிமை உண்டாகும்படி நான் காரியங்களை செய்வேன். ஆமென். யோவான் 5:30, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் சுயமாய் ஒன்று செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். நான் சுயமா ஒன்றும் செய்யறதில்லை, கேட்கிறபடியே நியாயம். எனக்கு சித்தமானதை நான் தேடல, என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுறேன்ப்பா. என்னப்பா தேடுறீங்க? நம்முடைய தேடுதல் எதை நோக்கி இருக்குது? அனுப்புனவர், என்னை அனுப்புனவர், அவருடைய வாழ்க்கையை நோக்கம் என்னை அனுப்புனவர் மகிமையை தேடுகிறேன், என்னை அனுப்புனவருடைய சித்தத்தை செய்வேன், என்னை அனுப்புனவர் ஒருவர் இருக்கிறார், அவருடைய காரியங்களை செய்து முடிப்பேன். அதுதான் நம்ம பிதா அனுப்பி இருக்கிறார், தேவன் ரட்சித்திருக்கிறார், இயேசு கிறிஸ்து. அவருடைய நோக்கம், அவருடைய சித்தம் தான் அப்படின்றது நம்முடைய வாழ்க்கையின் மைய புள்ளியாக இருக்கட்டும். 41ஆம் வசனத்தில், நான் மனுஷரால் வருகிற மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை, நான் மனுஷரால் வருகிற மகிமையை ஏற்றுக்கொள்றதே இல்லை. ஆமென். மனுஷரால் வருகிற மகிமையை. அப்போ நீங்களாம் என்ன பண்றீங்கன்னா, மனுஷரால் யாரா உங்களை தூதி பாடுவா, யாரா ஜால்ரா அடிப்பா அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு என்னை அனுப்புனார்ல, அவரை மகிமைப்படுத்துறது தான், அவரை தூக்கி காட்டுறது தான் என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம். சாப்பாடு வாங்கிட்டு வாங்க போயிருந்தாங்க சீஷர்கள். அப்போது இயேசு அந்த சீஷர்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்து அந்த சமாரியா ஸ்திரியோட பேசி முடிச்சிட்டார். 4வது அதிகாரம் 34ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய என்னை அனுப்பினவரை சித்தத்தை செஞ்சு என்னை அனுப்பினவருடைய மகிமையை தேடுறது, என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்து முடிப்பதே சாப்பாடு. உங்கள் சாப்பாடு என்னங்க? நம்ம சாப்பாடு என்னவா இருக்கணும்? சாப்பாடுன்றது எவ்வளோ முக்கியம். எதுக்காக சாப்பிட்றோம்? பலன், உற்சாகம், சோர்வு நீங்குகிறது இல்லை? அப்போ இயேசுவுக்கு எது பலனாக இருந்தது? அனுப்பினவருடைய சித்தம் தான் அவருக்கு பலனாக இருந்தது. அனுப்பினவருடைய கிரியை செய்து முடிப்பது தான் அவருக்கு உற்சாகமாக இருந்தது. அனுப்பினவருடைய காரியங்களை செய்து முடிக்கிறது தான் அவருக்கு இதுவான். காணா ஒரு கல்யாணத்தில் இந்த அற்புதம் செய்யுங்களேன்னா, இல்லை என் வேலை இன்னும் வரவில்லை. அவங்க கூட இருக்கிற சகோதரர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் பண்டிகைக்கு போம், வெளியில் உலகத்துக்கு காண்பியும் நீர் யார் என்பதை, சீஷர்களுக்கெல்லாம் காண்பீங்க. பிரபலமாக இருக்க விரும்புகிற எவனும் ஒன்றையும் அந்தரங்கத்தில் செய்ய மாட்டான். நீங்கள் வெளியிலேருந்து காயுங்க. இயேசு சொன்னார், உங்கள் வேலை எப்பவும் ஆயத்தமாக இருக்கு, என் வேலை இன்னும் வரவில்லை. அப்போது என்னை அனுப்பினவருடைய நோக்கம், சித்தம், அவரை மகிமைப்படுத்தணும் அப்படின்றது தான் இயேசுவின் பிரதான காரியமாக இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய ஊழியத்தில் நடைபெற்ற அற்புதங்கள் பாருங்கள். ஊழியத்தின் மூலமாக மத்தேயு 9வது அதிகாரம் அற்புதங்களில் 9:8, ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய திமிர்வாதக்காரன் எந்திரிச்சு நடந்துட்டான். அதை கண்டு ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அந்த அற்புதம் செய்தது யாரு? இயேசுவை மகிமைப்படுத்தல. அப்போ இயேசு கரெக்டா இருக்கிறார். தேவனை மகிமைப்படுத்தணும், அதை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். நம்ம ஒரு கடத்தி தான் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. 15:31, ஊமையர் பேசுகிறதையும் ஊனர் சொஸ்தமடைகிறதையும் சப்பானிகள் நடக்கிறதையும் குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. ஊமையர், ஊனர், சப்பானிகள், குருடர் இவெல்லாம் சொஸ்தம் அடைகிறத கேட்டு யாரை மகிமைப்படுத்தினா? இஸ்ரவேலின். யார் மூலம் நடந்தது? கிறிஸ்துவின் மூலம் தேவ நாமம் மகிமைப்படுகிறது. மார்க் 2:12, உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு
தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாகவும் போனான். எல்லாருக்கும் முன்பாகவும் போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஒரு காலம் நான் இப்படி பார்த்ததில்லைன்னு சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். லூக்கா 5:25-26. உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். 26. அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். 7:16. எல்லாரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும், எல்லாரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றி இருக்கிறார் என்றும், தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நடைபெற்ற காரியங்கள், போதனைகள், மற்ற காரியங்கள் மூலமாக கண்டு அவங்க ஆச்சரியப்பட்டு தீர்க்கதரிசியான நம்ம இடத்துல இருக்கிறாருன்னு சொல்லி இயேசுவை மகிமைப்படுத்தல, தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அடுத்தது லூக்கா 13:13. அவள் மேல் தமது கைகளை வைத்தார். தேவாலயத்தில் கூனி அவள் மேல் இயேசு கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். தேவனை மகிமைப்படுத்தினாள். 17:15. லூக்கா 17:15. அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு, சமாரியா 10 குஷ்டரோகியில ஒரு குஷ்டரோகி சுகமடைந்தவன் கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி, உரத்த சத்தத்தோட 10 குஷ்டரோகியில ஒருத்தன் வந்து தேவனை மகிமைப்படுத்தினான். இயேசுதான் சொன்னார், உங்களை போய் ஆசாரிடத்தில் காண்பீங்க. அதாவது இதுக்கு சேனலாக இருந்தது கண்ணுக்கு தெரியுமா, தெரியாமல் இருந்தது கண்ணுக்கு தெரியுமா? இப்போ அற்புதம் பெறுறவங்கெல்லாம் யார் மூலமாக அற்புதம் பெறுவாங்க? யாரோ ஒரு நபர் மூலமாக அற்புதம் பெறுறாங்க. ஒரு உடல் சரியில்லை, சரியாயிடுச்சு, இல்லை ஏதோ ஒரு இருந்ததுன்னா அப்போது அந்த மனிதனுக்கு தான் என்ன பண்ணுவாங்க? பொதுவாகவே நன்றி அல்லது அப்படி கடவுளான்னு நினைப்பாங்க. ஆனால் இயேசு பண்ணும் போதெல்லாம் தேவனுக்கு மகிமை செலுத்தினார். பாருங்க எப்படிப்பா இதுன்னா அதை அழகாக டர்ன் பண்ணுறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் லூக்கா 18:43. உடனே அவன் பார்வையடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே அவருக்கு பின் சென்றான். தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே அவருக்கு பின் சென்றான். லூக்கா 19:38. ஓசன்னா பவனியில கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். அங்க பாட்டு பாடினது பரலோகத்திலே சமாதானம், உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். ஓசன்னா பவனியிலும் தேவனை மகிழ்ந்து புகழ்ந்தார்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையின் மூலமாக தேவ நாமம் மகிமை அடைந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது கிறிஸ்துவின் மூலம் தேவ நாமம் மகிமை அடைந்தது இந்த 15வது அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பலியானார். லூக்கா 23:47 கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக நூற்றுக்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி, மெய்யாகவே 100க்கு அதிபதி அவன்தான் இயேசு கிறிஸ்துவுக்கு தண்டனை நிறைவேற்ற காரியங்களெல்லாம் அந்த ஆர்கனைஸ் பண்ணி செஞ்சிட்டு இருந்தான். அஃப்கோர்ஸ் மேலிடத்து உத்தரவுனாலும் செஞ்சிட்டு இருந்தான். அவன் பார்த்தான், மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாக இருந்தான். ஏன்னா சிலுவையில் பேசின வார்த்தைகள், சிலுவையில் பார்த்த ஒவ்வொரு காரியங்களும் அவனை ஆச்சரியப்பட வச்சது. மெய்யாகவே இவர் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். ஆமென். இயேசு தம்முடைய மரணத்தின் மூலமாக கூட தேவனை மகிமைப்படுத்தினார். ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்து மீட்கும் பொருளாக இந்த உலகத்துக்கு வந்து அவர் பிறந்ததிலிருந்து நித்தியம் வரைக்கும் அல்லது கடைசி வரைக்கும் பிரதான நோக்கம் அவர் ஊழியத்தில் தேவனை மகிமைப்படுத்துறார். சித்தம் செய்வதில் தேவனை மகிமை, என்னை அனுப்புனருடைய கிரியை செய்து முடிக்கணும், என் அனுப்புனருடைய மகிமையை நான் தேடுறேன். வாழ்க்கை வாழ்ந்ததில் மகிமைப்படும். சிலுவையில் மரிக்கிற வரைக்கும் தேவனை மகிமைப்படுத்துவதே அவருடைய கிறிஸ்துவின் மூலம் பிதாவின் நாமம் நல்ல மகிமை அடைந்தது.
ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 10வது அதிகாரத்தில் அந்த பலி எப்படி செலுத்தப்பட்டதுன்னு பாருங்க. 10:10 இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அன்றியும் ஆமென். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலும் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரேவித பலிகளை அநேகந்தரம் செலுத்தி வருகிறவனாயும் அநேக தரம் செலுத்தி வருகிறவனாயும் நிற்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிட்டதுனால அந்த சித்தத்தின்படி நாம் எல்லாரும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் பலிகள் என்ன? ஒரு ஆசாரியன் ஒரு மிருகத்தை பலி செலுத்துவான், பாவ நிவாரண பலியா செலுத்திட்டு திரும்ப அவங்க பாவம் செஞ்சாங்கன்னா அந்த பலி ரிப்பீட்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ச்சியாக அடுத்தடுத்து அந்த ஆசாரியன் என்ன பண்ணுவான், அடுத்தடுத்து பலி செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரத்தை ஒரே தரம் பலியாய் கொடுத்ததுனால நாம் திரும்ப திரும்ப பாவம் செஞ்சாலும் திரும்ப அவர் அடிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மனுக்குலத்தின் அது ஒரு மனுஷனுக்கு ஒரு மிருகம் ஒரு டைம் அடிக்கப்பட்டது. இந்த மனுஷன் திரும்பவும் பாவம் செஞ்சால் இன்னொரு தரம் அடிக்கப்படணும். பட் இந்த உலகத்தின் மொத்த பாவத்தையும் மொத்த பாவத்தையும் ஒரே பலியினால் என்ன பண்ணிட்டாரு, நிவர்த்தி செய்து முடிச்சிட்டார். அது பழுதற்ற பலி. ஆமாம், அது அவர் வாழ்ந்த வாழ்க்கை, செய்த செயல், மற்ற ஒவ்வொரு காரியங்களும் பழுதற்ற பலியாய் தம்மை பிதாவுக்கு ஒப்பு கொடுத்து தேவனுக்கு மகிமை உண்டாக நம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பூர்ணப்படுத்தி இருக்கிறார். ஐயோ இந்த பலியில் இன்னும் கூட கொஞ்சம் சேர்க்க வேண்டியிருக்கு, ஐயோ இதில் இல்லை இன்னும் கூட இப்படி பண்ணியிருக்கணும், அதை அப்படி பண்ணியிருக்கணும், இல்லை இப்போதைக்கு அது வேலிட் இல்லை, இப்போ இன்னும் கூட அது எதையும் சேர்க்க தேவையில்லை. நம்ம பாவ மன்னிப்புக்கு எதையும் சேர்க்க வேண்டிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார், நமக்காக ரத்தம் சிந்தினார் என்பதை விசுவாசிக்கிற அந்த ஒரு காரியம் போதும். அடுத்த 2000 ஆண்டுகளுக்கு பிறகு பிறக்கிற பிள்ளைகளுக்கும் ரட்சிப்பாக அதுதான் இருக்கும். அதில் எந்த அடிஷனும் தேவை, ஆல்ட்ரேஷனும் தேவையில்லை. பூரணராக்கிட்டார். அதை அந்த திட்டத்தை என்ன பண்ணிட்டாரு, ஒன்ஸ் ஃபார் ஆல் முடிச்சிட்டார். இல்லாட்டினா நான் இருக்கணும், ஐயோ இது எக்ஸ்பைரி ஆகிடுச்சு சொல்லுவாங்களே, இது இந்த வரைக்கும் தாங்க, அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி ஆகிடுங்க, அவ்வளோதாங்க, இதுக்கப்புறம் இல்லை, லீஸ் பீரியட் முடிஞ்சிச்சு, அதோட முடிஞ்சிச்சு. இது காலம் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இதுதான் மனுஷனுக்கு மீட்பின் காரியம். இதுதான், இது பரிபூர்ணமாக நிறைவேற்றினால தேவனுக்கு மகிமை. நான் அனுப்புனதின் நோக்கம் என் குமாரன் இயேசு செய்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா. எபேசியர் 3:21 சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறைக்கும் சதா காலங்களிலும். ஆமென். சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தலைமுறை அடுத்த தலைமுறை வந்தாலும் சரி, அதுக்கு அடுத்த தலைமுறையாக இந்த காலங்களில் சதா காலங்களில் எப்பவுமே மகிமை தேவனுக்கு உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அது நிச்சயம் உண்டாயிருக்கிறது. ஸோ 15வது அதிகாரத்தில் கிறிஸ்துவின் மூலமாக தேவநாமம் மகிமை அடைகிறார். அந்த மீட்பின் காரியங்களை செய்து முடித்ததுனால தேவநாமம் மகிமை அடைகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீதி இருக்கிற 2 காரியங்களை வருகிற வாரத்தில் நம்ம தியானிப்போம். நமக்கு நேரம் இருக்குது. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக சில காரியங்களை செய்திருக்கிறார். ஆமென். ஸோ அதையும் நம்ம பின்பற்றணும். மீதி காரியங்களை நம்ம அடுத்த வாரத்தில் தியானிப்போம்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மீட்பின் திட்டத்தின் மூலமாக கிறிஸ்து பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தியிருக்கிறார். நாமும் நமக்குரிய தேவன் கொடுத்த அசைன்மெண்ட்டை செய்து முடிக்கும் போது பிதாவின் நாமம் மகிமை அடைகிறது. கண்களை மூடி, தேவனே, வாழ்வதின் நோக்கம் உம்மை மகிமைப்படுத்துவதாக இருக்கட்டும்ப்பா, எங்கள் வாழ்க்கை நோக்கம் உம்மை மகிமைப்படுத்துவதாக இருக்கட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமா? பிதாவே, நீர் எங்களை ரட்சித்ததின் நோக்கம் உம்மை மகிமைப்படுத்துவதாக இருக்கட்டும். எங்களுக்கு தந்த ரட்சிப்பின் திட்டத்தில் உமது நாமம் மகிமை அடையட்டும். நாங்கள் எதை செய்தாலும், ஆண்டவரே, நாங்கள் உண்டாலும், ஆண்டவர் புசித்தாலும் குடித்தாலும், எதை செய்தாலும் தேவ மகிமைக்கென்றே செய்ய எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்கள் வாழ்க்கையின் லட்சியம் நோக்கம் தேவன் மகிமை அடையணும், கர்த்தர் மகிமை அடையணும், கர்த்தர் மகிமை அடையணும், கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுவின் மூலமாக சபையிலே சதாகாலம் தலைமுறை தலைமுறைக்கும் மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரே, எங்கள் தலைமுறையிலும் சதா காலங்களிலும் ஆண்டவரே தகப்பனே உமக்கு மகிமை உண்டாக எங்கள் வாழ்க்கை அமையட்டும். ஆண்டவரே, கர்த்தர் உதவி செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க. நாங்கள் பிரிந்தாலும் பிரியா சமூகம் எங்களோடு வந்து வழி நடத்தட்டும். இந்த வார்த்தைகள் தொடர்ந்து நாங்கள் ஆழமாய் யோசிக்க, சிந்திக்க, தியானிக்க கர்த்தர் கிருபை தரும்படியாக ஜெபிக்க தடைகள் எல்லாம் நீங்கிட்ட காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.